பல்ஸ் ஆக்சிமீட்டர்ஸ் இவ்வளோ நாள் ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் டாக்டர்ஸ் கையில் மட்டும் இருந்த இந்த பல்ஸ் ஆக்சிமீட்டர்ஸ் இந்த கோவிடுக்கு அப்புறமா எல்லார் வீட்லையும் ஒன்று இருக்கிறது நல்லதுன்னு டாக்டர்ஸே சொல்கிறாங்க. கொரோனாக்கும் இந்த ஆக்சிமீட்டருக்கும் என்ன சம்மந்தம்? கொரோனா அஃபெக்ட் ஆனால் ஃபர்ஸ்ட் லங்ஸை தான் பாதிக்கும். லங்ஸை ரொம்ப பாதிச்சா மூச்சு திணறல் ஏற்படும். சில பேருக்கு கோல்டு ஃபீவர் சிம்டம்ஸ் ஏற்படாமல் டைரெக்டாக மூச்சு திணறலும் ஏற்படும். அப்படி ஏற்படும் போது நம்ம எமர்ஜென்சிக்காக நமக்கு எவ்வளோ ஆக்சிஜன் லெவல் இருக்குதுன்னு பார்க்கறதுக்காகவும் நமக்கு எவ்வளோ பல்ஸ் பீட் இருக்குதுன்னு பார்க்கறதுக்காகவும் இந்த ஆக்சிமீட்டர் நமக்கு பயன்படுது. அப்படி இந்த ஆக்சிமீட்டர்ஸ் கரெக்டான ரிசல்ட்ஸ் தான் காமிக்குதான்னு பார்த்தா கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஆன்லைனில் அப்புறம் சில ஷாப்ஸில் விற்கிற சில ஃபேக்கான ஆக்சிமீட்டர்ஸ் கரெக்டான ரிசல்ட்ஸை காமிக்கிறது இல்லை. சில ஆக்சிமீட்டர்ஸ் நம்ம ஆச்சரியப்படுற அளவுக்கு ரிசல்ட்ஸ் காமிக்குது. பிஸ்கெட்டுக்கு பெண்ணுக்குலாம் ஆக்சிஜன் லெவல் பல்ஸ் ரேட் இருக்குமா? ஏன் கேரட்டுக்கு ஆக்சிஜன் லெவல் பல்ஸ் ரேட்லாம் இருக்குமா? இதுகளுக்கும் ஆக்சிஜன் லெவல் பல்ஸ் ரேட்லாம் இருக்குன்னு சில ஆக்சிமீட்டர்ஸ் ரிசல்ட்ஸ் காமிக்குது. ஆக்சிமீட்டரோட ஆரிஜின் எதுன்னு பார்த்தீங்கன்னா சைனா தான். இந்த கொரோனா கண்டுபிடிச்ச அதே சைனாக்காரன் தான் இந்த ஆக்சிமீட்டர் கண்டுபிடிச்சிருக்கான். சைனா ப்ராடக்ட் எப்படி ரிசல்ட்ஸ் கொடுக்கும்னு சொல்லவா வேணும்? நம்ம கிட்டே இருக்க ஆக்சிமீட்டர் ஃபேக்கா இல்லை ஒரிஜினல்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். எல்லா ஆக்சிமீட்டர்லையும் Spo2 அண்ட் PRBPMனு இருக்கும். Spo2னா உங்க பிளட்ல எவ்வளோ ஆக்சிஜன் லெவல் இருக்குன்றதை காட்டுறது. அண்ட் PRBPMனா PRனா பல்ஸ் ரேட், BPMனா பீட்ஸ் பர் மினிட், அதாவது உங்க ஹார்ட் ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ வாட்டி பீட் பண்ணணும்னு காட்டும். ஸோ இப்போ என்கிட்ட இருக்க ஆக்சிமீட்டர் ஃபேக்கா இல்லை ஒரிஜினல்னு செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ ஒரு பென் எடுத்து இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி பார்ப்போம் என்ன ரீடிங்ஸ் வருதுன்னு. ஸ்கேன் பண்ணுது. ஸோ ரீடிங்ஸ் எதுவுமே வரல. இதிலே தெரிஞ்சுக்கலாம் இது ஃபேக் இல்லை ஒரிஜினல் தானு. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது ஒரு கிளிப்பு மாதிரி உங்களுடைய இண்டெக்ஸ் ஃபிங்கர் இல்லைனா மிடில் ஃபிங்கர் ரெண்டுத்துல தான் ஒரு ஃபிங்கரை உள்ளே இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ண பிறகு இந்த பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். ரீடிங்ஸ் எடுக்க ஆரம்பிக்கும். Spo2 பார்த்தீங்கன்னா 98 வந்திருக்கு. ஸோ இது நார்மல் தான். அண்ட் PRBPM பார்த்தீங்கன்னா 95 வந்திருக்கு. ஸோ இதுவும் நார்மல் தான். இந்த Spo2 அண்ட் BPM நார்மலாக ஒருத்தருக்கு எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, Spo2 அதாவது ஆக்சிஜன் லெவல் 95க்கு மேலே இருக்கணும். அப்படி 95லேருந்து 100 ஆர் அதுக்கும் மேலே இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. ஆனால் 95க்கு கீழே மட்டும் இருக்கக்கூடாது. அப்படி 95க்கு கீழே இருந்தால் அவங்களால சரியாக மூச்சு விட முடியாது. மூச்சு திணறல் ஏற்படும். வேகமாக மூச்சு இழுத்து விடுவாங்க. ஹார்ட் பீட் ரேட்டும் அதிகமாகும். நார்மலாக ஹார்ட் ரேட் எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 60லேருந்து 100 வரைக்கும் நார்மல். 100 மேலே போனால் ப்ராப்ளமானு பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா நீங்கள் ஸ்டெப்ஸ் ஏறி இறங்கி இருக்கலாம், இல்லை ஆக்டிவிட்டிஸ் ஏதாவது பண்ணியிருக்கலாம், இல்லை ஒர்க் அவுட் பண்ணும்போது கூட 100க்கு மேலே போக வாய்ப்புகள் இருக்கு. 60க்கு கீழே இருந்தால் தலை சுத்தல் வரும், மயக்கம் வர மாதிரி இருக்கும். ஸோ 60க்கு கீழெல்லாம் போனால் ஹாஸ்பிட்டல்ஸ் போயிட்டு டாக்டரை பார்க்கறது நல்லது. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ள ஒரு இன்ஃப்ராரெட் லைட் இருக்கும். நம்ம பிளட்ல இருக்க ஹீமோகுளோபின் மூலியமாக தான் ஆக்சிஜன் டிராவல் பண்ணும். அப்படி டிராவல் பண்ணும்போது ஆக்சிஜனில் இருக்க ஹீமோகுளோபின் வர லைட் அப்சர்வ் பண்ணிட்டு ஆக்சிஜன் இல்லாத ஹீமோகுளோபின் கிராஸ் பண்ணி மீதம் இருக்க லைட் ரேஸ் ரிசீவருக்கு போகும். இதை வச்சு தான் ஆக்சிமீட்டர் கால்குலேட் பண்ணி ரிசல்ட்ஸ் காமிக்கும். இது ஃபேக்கா ஒரிஜினல்னு இன்னொரு மெத்தடும் செக் பண்ணி பார்க்க முடியும். ஸோ ரப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க. உங்களோட இண்டெக்ஸ் ஃபிங்கரில் நல்லா டைட்டாக போட்டு லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணிவிட்டு இப்போ செக் பண்ணி பார்ப்போம் என்ன ரிசல்ட் வருதுன்னு. ரீட் பண்ண ஆரம்பிக்குது. ரிசல்ட் எதுவுமே வரல. ஏன்னா என்னோட ஃபிங்கருக்கு போகக்கூடிய பிளட் சர்க்குலேஷனை இங்கே நான் ரப்பர் பேண்ட் போட்டு ஸ்டாப் பண்ணிட்டேன். இங்கேருந்து போகக்கூடிய பிளட் ஸ்டாப் ஆனதுனால இந்த ஆக்சிமீட்டர்னால அதை கால்குலேட் பண்ண முடியல. சப்போஸ் நீங்கள் நெயில் பாலிஷ் போட்டிருந்தா கூட இந்த டிவைஸ் சரியாக வேலை செய்யாது. அப்புறம் சில ஸ்மார்ட் வாட்சில் கூட Spo2லாம் காமிக்கும். அதையும் அவ்வளோவா நம்பாதீங்க. ஏன்னா ஓப்பனரில் வச்சா கூட சில ஃபேக்கான ஸ்மார்ட் வாட்சஸ் ரிசல்ட்ஸ் காமிக்கும். நீங்கள் மெடிக்கல் ஷாப் போயிட்டு ஆக்சிமீட்டர் வாங்கும்போது கையில் ஒரு ரப்பர் பேண்டும் கொண்டு போங்க. ஃபிங்கரில் மட்டும் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குங்க. அப்படி ரப்பர் பேண்ட் போட்டும் ரிசல்ட்ஸ் காமிச்சா அதை அப்படியே கொடுத்துட்டு வந்துடுங்க. ஆக்சிமீட்டர்ஸ்லாம் 1500லேருந்து 3000 வரைக்குமே சேல் ஆகிட்டு இருக்கு. இதில் நிறைய பிராண்டும் இருக்கு. கம்மி காசுக்கு ஆன்லைனில் சில ஷாப்ஸில் கிடைக்குதுன்னு வாங்கி யூஸ் பண்ணாதீங்க. சர்டிஃபைடு ஆக்சிமீட்டர் மட்டும் வாங்கி யூஸ் பண்ணுங்க. மூச்சு திணறல் ஏற்பட்டு நம்ம எமர்ஜென்சிக்காக வாங்கி செக் பண்ணுறது, இந்த மாதிரி சில ஃபேக்கான ஆக்சிமீட்டர்ஸ் வாங்கி செக் பண்ணுறது ரொம்ப ரிஸ்க். ஸோ உங்கள் வீட்டில் இருக்க ஆக்சிமீட்டர் ஃபேக்கா இல்லை ஒரிஜினல்னு இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் பட்டனை தட்டி விடுங்க. இன்னும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட சந்திக்க வரேன். அண்ட் தென் பை ஃப்ரம் கருவாயா.